Everyone. First of all, thank you that Murali sir. நம்மளுடைய வரவேற்பை இன்னைக்கு சீஃப் கெஸ்டா நம்ம இன்ஜினியர் சேவை செலிப்ரேட் பண்றதுக்காக சார் வந்திருக்காங்க. ஸோ சாரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபைல். சார் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய கம்பெனியில ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ அது போக சார் வந்து கம்பெனி, அதாவது சார் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ ஐ லட்சோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ்ல டெக்னாலஜி இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜில ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி சாரோட நாலேஜ் படிப்பார். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். எப்பவுமே நம்ம வந்து ஒரு சீக்கிரஸ்டா கூப்பிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த ஸ்கில் டெவலப்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஒரு டெலிவர் பண்றதுக்காக போவோம். ஸோ இன்னைக்கு சார் வந்து ரொம்ப முடிச்சு ஒரு 2 days முன்னாடி தான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் டே வருதுங்க சார், ஒரு செலிப்ரேட் பண்ணாலும் நீங்க சீஃப் கெஸ்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஒரு டாக் கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை வந்து நீங்க என்ன டைம் சொல்லுங்க, அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. பட் சாரோட ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னா என்னன்னா, ஸோ இன்ஜினியர்ஸ் டே எல்லாருக்கும் செப்டம்பர் 15 இந்தியன் இன்ஜினியர்ஸ் டே. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே ஒன்று, அதே மாதிரி வரும். ஸோ இந்தியன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றது செப்டம்பர் 15. ஸோ இன்டர்நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே வந்து மார்ச் 4. ஸோ இன்டர்நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே சொல்லுவோம். ஸோ இந்தியன் இன்ஜினியர்ஸ் டே வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத சார் சொன்னாங்க. டிஸ்பிளேஸ் அரங்கர். ஸோ அவர் தான் புகழ் இன்ஜினியர். மீன்ஸ் அவர் பேசிக்காவே இன்ஜினியர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஆர்ட்ஸ் டிகிரியை ஐஐடி மெட்ராஸ்ல கம்ப்ளீட் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் கர்நாடகா. ஓகேவா? ஸோ கர்நாடகா தெரியுமில்ல, பெங்களூர் கர்நாடகா. ஸோ அங்க உள்ள ஒரு அவருடைய ஆர்ட்ஸ் டிகிரியை வந்து ஐஐடி மெட்ராஸ்ல முடிச்சாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு யூனிவர்சிட்டியில பார்ட்னர் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டியில வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சாரு. பிஇ கூட கிடையாது, பிஇ எம்இ இதெல்லாம் கிடையாது. அப்ப டிப்ளமோ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் சிவில். பட் அவருக்கு படிச்ச டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 1960 அவருடைய பிறந்தது பார்த்தீங்கன்னா 1962 வரைக்கும் இருந்தாரு. 1962 அப்படின்னா நம்மளுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்ல 102 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஓகே, பட் அந்த டைம்ல நம்மளுடைய இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இல்லையா? 1947 அப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அந்த டைம்ல நம்மளுடைய இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது நமக்கு கொண்ட விஸ்வேஸ்வரய்யர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மைசூர்ல ஒரு பெரிய அரண்மனை வரும் பார்த்துருக்கீங்களா? மைசூர் அரண்மனை, மைசூர்ல நமக்கு ஞாபகம் வந்து அரண்மனை. அந்த அரண்மனையோட உள்புற ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது ஃபுல்லாவே டிசைன் பண்ணது, அதாவது மாடர்னா டிசைன் பண்ணது யாரு? விஸ்வேஸ்வரய்யர் தான். ஸோ அது போக இப்ப கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை அடிக்கடி வரும். எதனால சண்டை வரும்? தண்ணி பிரச்சனை இல்லையா? ஸோ அந்த தண்ணி பிரச்சனை எந்த டேம திறந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க ஒரு ராஜசேகர் அணைன்னு ஒண்ணு இருக்குங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல் நேம் கட்ட ஜாமன் கிருஷ்ண ராஜசேகரா. ஆமா. ஸோ அந்த டேம ஃபுல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இவர் தான், ஒரு சிவில் இன்ஜினியர் தான். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க இல்லையா? பழைய ஆதி காலத்துல வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு இடம், சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடு வேணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டவங்க வந்து இந்த இன்ஜினியர், ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர். சரி, ஸோ அதுக்கப்புறம் அதை தொட்டுதான் மற்ற இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு இல்லையா? சரி, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாராவது சொல்ல முடியுமா? வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாரு? ஞாபகம் இருக்கா? அந்த சோ அதை டிசைன் பண்ணவர். அவங்க பேர் வந்து டிக்டாப் சம்திங் நினைக்கிறாரு. சோ அவர்தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட். ஓகே, பட் அப்போ வந்து அந்த பிசி கிறிஸ்து பிரபதத்துக்கு முன், கிறிஸ்து பிரபதத்துக்கு அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல. சோ அப்ப எகிப்து பிரமிடுனாலே இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஏன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் அது டிசைன் இருக்கு. ஸோ இப்பவும் நிறைய அந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்கல்ல. ஸோ ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளும் அந்த ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை இது பண்ணது வந்து அந்த ஹிப்டாப் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆஃப் தி வேர்ல்டு. சரி, ஃபேமஸ் இன்ஜினியர் ஆஃப் தி வேர்ல்டு யாராரு? உலகத்துல ஃபேமஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஜினியர். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பல்பு இல்லையா, கேமராஸ்,
கேமரா, அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைஸ் இதெல்லாமே கண்டுபிடிச்சது யாரு? கண்டுபிடிச்சது யாருன்னு தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு ஃபேமஸ் இன்ஜினியர்ஸ், அதாவது கோல்டு. பட் அவரோட ஸ்டூடெண்ட் அவரோட ஃபேமஸ் யாரு? டெஸ்லா. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஏசி கரண்ட் இருக்குல்ல, சோ அது கண்டுபிடிச்சது. டெஸ்லா காயில் அந்த மாதிரிலாம். பட் இவர் வந்து பெஸ்ட் இன்ஜினியர், ஃபேமஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி நிக்கோலஸ் டெஸ்லா. ஓகேவா? பட் அவங்க எல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் பட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் யாருக்கு இருக்குங்க? ஒரு சோமசுந்தர விஸ்வேஸ்வரய்யர் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, மைசூர் பேஸ் பண்ணி மாடர்ன் மைசூர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேருக்கும் சொந்தக்காரர். அதே மாதிரி பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ். அதனாலதான் அவருடைய பிறந்தநாளை வந்து செப்டம்பர் 15 நம்ம இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஸோ எல்லாருக்கும் நம்ம படிச்ச படிப்பு வந்து பெருமையா தான் இருக்கு இல்லையா? ஒரு சில பேர் ஆர்ட்ஸ் படிப்பாங்க, ஒரு சில பேர் டிப்ளமோ படிப்பாங்க, ஒரு சில பேர் மெடிக்கல் படிப்பாங்க, ஒரு சில பேர் லா படிப்பாங்க. பட் அதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னா உண்மையில இன்ஜினியரிங் தாங்க. சரிங்களா? பட் ஏதோ ஒரு இடையில ஒரு யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ ஒரு சில ரீல்ஸ் மாதிரி பார்த்தேன். லா படிச்சா லாயர் ஆகலாம், டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம், ஓகே இன்ஜினியரிங் படிச்சா என்னப்பா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். பட் அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ஜினியரிங் படிச்சா என்ன வேணாலும் ஆகலாம். சரியா? அதுக்கு ஒரு 4-5 பேர், நான் இங்க எஃப்எம்ல வந்து ஆர்ஜியா இருக்கிறேன், நான் இங்க வந்து ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறேன், அங்கே பண்ணிட்டு இருக்கேன். பட் அதே மாதிரி எந்த ஒர்க்குக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி, போகக்கூடிய ஒரு கட்ஸ் அந்த இன்ஜினியரிங்க்கு வருங்க. பட் இதே இந்த டாக்டர் வந்து வேற எங்கேயாவது அங்க ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்றேன் அப்படி மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னாலும் நம்மளால எடுத்துக்கவும் முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்பிடண்டான ஒரு இன்ஜினியரிங். இப்போ வந்து இன்ஜினியர் தேவை வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒஃபினா இங்க வந்த வேண்டிய எனக்கு இன்ஜினியர் தேவை கொண்டாடுறாங்க எல்லாமே தெரிஞ்சு. இது மாதிரி எனக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ வந்து பார்க்கும்போதுன்னா எங்களுக்கு எல்லா பொருளையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இப்போ கட்டணம் கட்டுறதுமே சிவில் இன்ஜினியர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நார்மலா பார்க்கும்போது கட்டணம் கட்டிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள வந்து இன்ஜினியர்ஸோட ஒவ்வொரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ அதுக்காக தான் இன்ஜினியர்ஸ் டேவே கொண்டாடுறீங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்கிறனால தான் டேவே கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இங்க வந்தனாலதான் தெரிஞ்சது. நான் வந்து ஆக்சுவலா மொபைல் கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். மொபைல் ஒர்க் பண்ணிட்டு நான் வீண் வந்து காசு முடிச்சிட்டேன். அதே மாதிரி மொபைல் கடைக்கு ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து டிசைன் ஒர்க் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னாங்க, ஏன்டா மொபைல் கடைக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி டிசைன் கோர்ஸ் படிச்சா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே. நான் ஏதாச்சும் இந்த 10,000 சம்பளத்துலேயே போதும், மொபைல் கடைக்கே நான் போயிருந்தேன். 10,000 மாசம் ஒரு 200 அதுலயே போலான்னு லைட் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க டிசைன்ல போடா, இப்ப நான் வந்து இதாவது இருக்கு இதெல்லாம் பண்ணா நான் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் டிசைன் வந்து கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டேன். ரிவர்ஸ் இன்ஜினியர் இருந்தேன், 10,000 ஆர்என்டில இருந்தேன், இந்த மாதிரி புதுசா கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த டிசைன் ஒர்க் முடிச்சுன்னா நான் ஒர்க் போயிருந்தேன். ஒர்க் பண்ண மறுபடியும் படிச்சு மறுபடியும் லெவல் போனாலும் இதெல்லாம் என் பேர் ஜெகதீஷ். நான் இப்போதான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏடிஎஸ் எடுத்துருக்கேன். நான் பேமெண்ட் வந்து அவ்வளோ தெரியாது, பேஸ் முக்கியம் அப்படின்னு நான் அதனால வந்து நான் சரின்னு நாளைக்கு வந்து கோர்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேமெண்ட் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நிறைய சீட்டு அதை டேட்டா பேஸ் இது அதுக்கு படிப்பேன். இதை வச்சு யூஸ் பண்ணி நான் பெரிய இன்ஜினியர் டேட்டா ஐடில ஒரு எக்ஸாம் தான் இருந்தேன். வெளியே கொஞ்சம் ஞாபகத்தை வெளியே வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாவதான் பார்த்தேன், என்ன பண்ணலாம் ஐடிக்கே ஜாயின் பண்ணலாம் இருந்துச்சு. நீ மெக்கானிக்கலே அப்படிங்கிற ஒரு படி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால My name is Babu. எனக்கு வந்து சின்ன வயசுல இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது கோவிட் டைம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து மாருதி சுசுக்கியில வந்து மெக்கானிக்கல் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்டர்ன்ஷிப் மாதிரி அட்டன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு 6 மாசம் டைம் எடுத்தது ப்ராஜெக்ட் ஒர்க்கிங். அதுல வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் கற்றுக்கிட்டேன். திரும்ப அதுக்கப்புறம் நான் வந்து இண்டோசைட்ல வந்து 1.5 years குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். மிஷின் நாலேஜ்னா என்ன, ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ அதை தாண்டி நான் ஹைக்கிங்காக போகணும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது
ஸோ டிசைன் ஃபீல்டு வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதுல வந்து இப்போ வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு நல்ல ஐடி ஜாப் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நாங்களும் லேர்ன் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த வருஷம் தான் டுவெல்த்து முடிச்சேன். கற்பகம் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்ஜினியர்ஸுங்கிறது வந்து பயணிக்ஸ் ஆஃப் டுமாரோ. எப்படி வந்து நாளை ஃபியூச்சரை வந்து எப்படி டெவலப் பண்றோம், எப்படி எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் ஃபியூச்சர்ஸை டெவலப் பண்றோம் தான் இன்ஜினியர்ஸுடைய முதல் வேலையா இருக்கு. ஸோ இன்ஜினியர்ஸா இருக்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்கவுங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க அவங்கவுங்க என்னென்ன இருக்காங்களோ அவங்க அது ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்துச்சு. எனக்கு ஸ்கில் பத்தல பண்ணேன். ஸோ அதனால ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு என்ஹான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டக்குன்னு இந்த இன்ஸ்டியூட் கிடைச்சிச்சு. ஸோ இது மூலியமா வந்துட்டு நான் ஆல்ரெடி காலேஜ்ல படிச்சதை விட இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னு தெரியும். எனக்கு இன்னொரு மேம் கிளாஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கேள்வி லெவல் கொடுத்தாங்க. அவங்க ஆன்லைன் எடிட் பண்ணி ஈவினிங் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்பவே நாங்க அவங்களோட இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வேஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்று வந்து அப்புறமா மேம் எனக்கு எடுக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படி வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப கூலா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த எப்படி ஒரு கான்செப்ட் அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்சைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் எதுவும் பண்ணதே கிடையாது. இப்படி வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல வந்து படிக்கிறதுலாம் இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு நான் இன்னும் ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு தான் வந்திருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சில்பர்டிங் இன்ஜினியர்ஸ். இப்போ நான் வந்து பிஏ காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆனால் எனக்கு வந்து ஐடியில் போகணும் டெஸ்ட்டு. ஸோ அதனால நான் பிளான் பண்ணி கேட்டேன். அவர் வந்துட்டு 3 கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணாரு. அது மூலியமா நான் இப்போ வந்து ஜாவா, எஸ்கியூஎல் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வேற வேற வெப்சைட் எல்லாம் தேடி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். போக போக தான் கோடிங்ல வந்து ஓரளவுக்கு நாலேஜ் ஆகி அது தெரிஞ்ச பின்னாடி தான் இப்போ நான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக படிச்சிட்டேன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தெரியும் சார். இப்போ இது வரைக்கும் என்னன்னு தெரியாது. பிஜி படிச்சிருக்கீங்க என்னன்னு தெரியாது. 23 தான் பாஸ் அவுட். 1 இயர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போராட்டம் அப்புறம் டிலே ஆகிட்டே இருக்கு. அது வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நம்ம சாப்பிடுமா அதை விசிட் பண்ணி அப்படியே ஜாயின் விசிட் எப்படி என்ன கிரியேட்டிவா இருக்கு. அதனால இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகுது. என் பேர் விஜய். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பேட்ல படிக்கிறேன். ஸோ என் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா என் சீனியர்ஸ் எல்லாருமே ஃபைனல்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கடையில வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஓனா பண்ணணும், என்னோட பிஸ்னஸ் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாங்கிற ஐடியா. அதனால தான் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதனால தான் புதுசாக வெப் இன்ஜினியர்ஸ் வந்து காம்படிஷன் கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவு நாள் என்ன கத்துக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது இப்படிதான் பார்த்தேன். அது என்ன நான் தெரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு சிவில் படிச்சு பட் நாங்கள் படிக்கும் போது இந்த அளவுக்கு தெரியாது. சும்மா படிச்சு பேருக்கு காலேஜ் போயிட்டு வந்தேன். வந்ததுக்கு தெரியும் பிளஸ் இருக்கு, இப்படிலாம் போடலாம்னு தெரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாடு பார்த்தா ஆயுஷா நல்லா கற்றுக்கிட்டாங்க. நிறைய ஸ்கில்ஸ் பார்க்கலாமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வெப்சைட்டுக்காக எனக்கு எவ்வளோ அவுட் வரும்ன்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதே பயங்கர ட்ரெண்டிங்காக சொல்லுங்க. இது ஏன் இதே பயங்கர ட்ரெண்டிங்காக அப்படின்னா இன் ஃபியூச்சரில் ஹியூமன்ஸோட இன்டர்வென்ஸை குறைச்சி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற விஷயங்களை வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்காக நம்மளுக்கு வேலை போயிடுமா, ஏஐ வந்து நம்ம வேலையை வந்து வாங்கி எல்லா வேலையும் செஞ்சுருமா அப்படின்னா, ஏஐ நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ரைட். பட் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, ஏஐ உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் டிசைன் கான்செப்ட் தெரியும், அதோட சேர்த்து ஏஐ டெக்னாலஜி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் ஜாப்ஸ் வந்து ரைட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இன்டீரியர் டிசைன். இப்போ இன்டீரியர் டிசைன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து பண்ணாரு, நீங்களே ஓனா நிறைய டிசைன்லேயே எடுத்து பண்ணாரு. இப்போ வந்து நீங்க ஒரு லைட்டா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா போதும், ஏஐ எனக்கு இந்த மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ்ல உங்களை வால் வயரா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டிசைன் பண்ணி வித்தின் 10 minutes உங்களுக்கு செப்பரேட்லி டிசைன் ரைட் within 1 or 2 hours. So if you are giving the instruction by randomly it generates, right? ரேண்டமா தான் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஐட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணி. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஏஐ எப்படி நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ண தெரியுங்கிறத ரைட். ஐ நோ த டிசைன் ரைட், எனக்கு டிசைன் தெரியும் ரைட். ஆனா ஏஐ எப்படி இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொடக்டிவ். அப்படி ப்ரொடக்டிவிட்டினா ஒரு டிசைன் உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் கொடுத்தாங்க, இந்த டிசைன் நம்மளால ஒரு நாள் ஒரு டிசைன்லாம் முடிக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கம்ப்ளீட் 10 pieces in a day, right? So that you can learn more. Right? After learn how to use AI is particular things, right? And AI for civil engineers, AI for mechanical design, and AI பாத்தீங்கன்னா poster design only AI is involved. Right? I'm not saying that AI is the one only things, right? But if you study with your technical skills, with how to use the AI, right, that will give big outcome. But இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ஏஐ பத்தி நல்ல எக்யூப்பான ஆட்கள் இப்பதான் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, ரைட். ஸ்டாஃப் காலேஜ் எல்லாம் பண்றாங்க. ஸ்டாஃப் எக்யூப் ஆகணும். கம்பெனி ஆல்சோ வாண்டட் குட் கோடிங் டெவலப். இதுவுமே உங்களுக்கு மேஜர் டிமாண்டிங் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நீங்க மெக்கானிக்கல்லையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் அசம்பிளி ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து சக்தி ஆட்டோமொபைல் பைமெட்டல் பேரிங்ஸ் பைமெட்டல் பேரிங்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். சக்தி ஆட்டோ வந்து எல்லாமே மேனுவலா இருக்கும். ஒருத்தர் முடிச்சிட்டாருன்னா அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் வந்து அடுத்த கண்டினியூ பண்ணுவாங்க. பட் பயோமெட்ரிக்ஸ் போனீங்கன்னா எல்லாமே ரோபோட்ஸ் பண்ணிடும். பேரிங்ஸ் தான் ஒரு லைன் போட்டோடனே அடுத்து ரோபோட் எடுத்து அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்து பண்ணிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்களோட 800 பேர் ஒர்க் பண்ண இடத்துல 120 பேரை குறைச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ அவங்க வந்து ஒரு விஷன்ல ஒரு ஏஐ வந்து பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் தே வில் ரெடியூஸ் அகைன். பட் அப்போ அவங்களுக்கு யார் மாதிரி ஆட்கள் தேவைப்படும், இந்த ஏஐ ஹேண்டில் பண்ணக்கூடிய டிசைனும் தெரிஞ்சு மெக்கானிக்கல் பண்ணக்கூடிய ஆளுநர். பட் இங்க வந்து உங்களுடைய ஸ்கில் எப்படின்னா, எவ்வளவு தூரம் நீங்க ஸ்கில் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய சேலரி வந்து அதிகம், ரைட். ஸோ நம்ம ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிமாண்ட் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கன்வெர்ஜ் ஆகும். எவ்ரிதிங் ஆஃப்டர் இம்ப்ரூவைஸ் கண்டினியூஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த கண்டினியூஸ் லேர்னிங் வந்து எப்போதுமே இருக்கு. உங்களுக்கு ரிலேட்டடா என்னென்ன ஜாப் ஓரியன்ட் போயிட்டு இருக்கு, எந்த கம்பெனிஸ் அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் பண்றாங்க, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் தி லாஸ்ட் 6 months we work for சர்வைலன்ஸ் வீடியோல வந்து சர்வைலன்ஸ் ஒரு ஏஐ மாடல் வந்து ஷாப் யூஸ்ல உள்ள கம்பெனிஸ், ரைட். இந்த சாஃப்ட் யாராச்சும் வந்து திருடினாங்கன்னா அந்த ஏஐ வந்து வீடியோஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கு. 6 months முன்னாடி ஒர்க் பண்ணுங்க, ரைட். ஸோ that has caused some sale and model, right? Now it is out there. So some other companies they are using genuine models. 6 months முன்னாடி தான் அது வந்து பெரிய ட்ரெண்டிங்கான கான்செப்ட். பட் now it is outdated. We have to upgrade ours, right? So அப்போ ஜென்னியில் எப்படி பண்ண முடியும், we are working on. பட் கான்செப்ட் ஒன்று தான், சர்வைலன்ஸ் இப்போ ஒரே கான்செப்ட், பட் மெத்தடாலஜி இஸ் ரைட். If you are not upgrading yourself, right,
அப்கிரேட் ஆகலைன்னா உங்களுக்கான சேலரியை நீங்க வந்து இழந்துருவீங்க. ரைட். அண்ட் டைம் மேனேஜ், உங்களுக்கான டைம் 3 மணி நேரம் ஒரு மூவி பார்க்கறதுக்கு நீங்க 3 மணி நேரம் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சேலரி நீங்களே ஏற்படுத்துறீங்க. ரைட். 3 மணி நேரத்துல நீங்க வந்து ஒரு கேம்ஸ் விளையாடுறீங்க, இது விளையாடுறீங்க, அது விளையாடுறீங்க. டைம்ல நீங்க உங்களுக்கு நீங்களே டெக்னிக்கலா அப்கிரேட் ஆயிட்டீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அப்கிரேட் தான் உங்களுக்கு மணியா இருக்காங்க. கோடிங் நாலேஜ், டிசைன் நாலேஜ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன் நாலேஜ் உங்க ரிச்சா இருந்துச்சுன்னா நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். ஸ்ரீஸ்வர் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் பைலட்டான ஒரு ப்ராஜெக்ட். தட் ப்ராஜெக்ட் இஸ் ஏஐ பேஸ்டு டீச்சர். ரைட். இந்த ப்ராஜெக்டை நான் ஒரு 3 monthsல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் பையன் முடிச்சுட்டு தான் வந்து பிளஸ் டூலேயே அவனுக்கு வந்து பைத்தான் ஏஐ எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரைட். நான் கைடன்ஸ் கொடுத்தப்ப அவன் வந்து கோடிங் எல்லாமே முடிச்சு ஹேக்கத்தான் வந்து அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த 2-3 ஹேக்கத்தான்ல அதை டெவலப் பண்ணி ப்ரைஸஸ் மட்டுமே 50,000 1 lakh ஹேக்கத்தான். இதோட ப்ராஜெக்ட் இதோட ஸ்கில் பாத்தீங்கன்னா 1 lakh வாங்கிட்டா. அந்த செகண்ட் இயர் படிக்கிறான். ஆத்தியான்னு ஒரு கம்பெனில வந்து அங்க உள்ள சிஇஓவே டைரக்டா இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹேக்கத்தான்ல பார்த்துட்டு இந்த சிஇஓவே வந்து இவங்ககிட்ட வந்து பேசி பார்ட் டைமா மந்த்லி ஐ திங்க் 30,000 பார்ட் டைம் 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். காலேஜ் எதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். ரைட். 30,000 மந்த்லி பார்ட் டைமா ஏர்ன் பண்ணிடுது செகண்ட் இயர். ஒன்ஸ் ஹி கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் ஃபைனல் இயர்ஸ், ரைட், அந்த கம்பெனி 12 lakhs வந்து ஆஃபர். பட் 12 lakhs போகணும். பட் அவனுடைய எய்ம் என்னன்னா 12 lakhs இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் அஸ். ரைட். ஸோ வி ஹாவ் டு ஏர்ன் மோர் தென் 50 lakhs per year. அவனோட டார்கெட் அதான். நாங்க வந்து என்னுடைய கம்பெனிலையுமே அந்த பையன் வந்து ஒர்க் பண்ணேன். நான் தான் வந்து கம்ப்ளீட்டா மென்டரா இருந்தேன். என்னுடைய